இன்று முழுவதும் அருமைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கத்தை காண்பதாகவும் தோற்றுவிப்பதாகவும் ஒரு செய்தி போகிறது. அவர் ஏன் பிரஸை மீட் பண்ணாம அவர் ரெக்கார்டிங் போட்டு அதை வெளியில் அனுப்பிச்சார் அப்படிங்கிறது தெரியாது. பட் அவருக்கு எனது அன்பான வேண்டுகோள், மிக தெளிவாக அண்ணாமலை அவர்களை நான் எப்பொழுதுமே அவரை பார்த்தால் மக்களுடைய ஆரவாரம், அந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் யார் பெயரை சொன்னாலும் கைத்தட்டாமல் இவரது பெயரை சொல்லும் பொழுது மாத்திரம் கைத்தட்டி வரவேற்ற காட்சியெல்லாம் நாம் பார்க்க முடிந்தது. ஆனால் அவரிடத்தில் எனது அன்பு வேண்டுகோள், நீங்கள் பிஜேபி கொள்கையோடு தொடர்ந்து போவீர்களா இல்லையா என்பதுதான் நான் கேட்கின்ற கேள்வி. அவரை அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா கேட்கல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்துறை அமைச்சர் சந்தித்திருக்கிறார், பிரதமர் சந்தித்திருக்கிறார். பின்னாலும் சமாதானமாகவில்லை என்று சொன்னால் தவறான வேலையை அவர்கள் செய்து விட்டார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வீணா போன எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னு சொல்லி அவர்கள் உங்களை பதவியிலிருந்து எடுத்ததும், இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இந்த பழனிசாமியால் எல்லாம் கெட்டது தெரிந்த பின்னரும் உங்களை அதே பதவிக்கு அமர்த்தாமல் ஏமாற்றி வருவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோசடி வேலை. ஆகவே அதனால் வெளியிலே வருகிறீர்களா, அந்த கொள்கைகளை எதிர்த்து வெளியிலே வருகிறீர்களா, என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். தட் இஸ் வெரி கிளியர். நாளை காலையில் அவங்க கூட்டு பதவி கொடுத்தோன்னே நீங்க திரும்பியும் பிஜேபிக்கு போயிடுவீங்களோன்ற ஒரு ஐயப்பாடு மக்களிடத்திலே மற்றவர்களிடத்திலே இருக்கிறது. அதுக்கு அவர் தான் ஒரு நியாயமான பதிலை சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நினைவு இருக்கிறது, இந்த லோகாயுக்தா கேஸ்ல எடியூரப்பா முன்னாள் முதலமைச்சர் அவர் கோர்ட்டுக்கு போனாரு, அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டார் கர்நாடகாவில் கரப்ஷன் கேஸ்ல. அது ஒரு நில மோசடி கரப்ஷன் கேஸ். ஆனா அதற்கு பின்னால் அக்யூட்டல் ஆச்சு. அவர் நிரூபித்தார் நிரபராதின்னு. முதலமைச்சர் பதவி போயிடுச்சு, இவங்களே எடுத்துட்டாங்க தலைவர்ல இருந்து பிஜேபி. ஆனா நிரூபித்த பின்னாலும் அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்காமல், அந்த பதவியை திரும்பி வழங்காமல் பிஜேபி ஏமாற்றியதால் அவர் கட்சியை உடைச்சார், தேர்தலில் நின்றார், பிஜேபி தோத்து போச்சு. அதற்கு பின்னாலே அவர்களுக்கு புத்தி திரும்பவும் எடியூரப்பா அவர்களை சேர்த்துக் கொண்ட காட்சியை நாம் பார்த்தோம். ஆகவே அப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் வரும். ஆகவே அவர்தான் யோசனை செய்து ஒரு நல்ல முடிவை எட்ட வேண்டும் என்பது அண்ணாமலை அவர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள். நான் அப்புறம் இப்ப பார்க்கிறேன், ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கண்ணாபின்னு என்னாச்சுன்னு தெரியல, திமுகவிலிருந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் வாயில வந்தெல்லாம் பேசுறார். ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு கிண்டலா பேச. ரைட், ஓகே, நீங்க அவர் உங்களை ப்ரோனாரு அங்கிள்னாரு நீங்க பேசுறீங்க, ஒன்றும் அதை பத்தி பேசவே வரல. ஆனா நான் என்ன கேட்கிறேன் அவரன்னு கேட்டீங்கன்னா, கம்பராமாயணத்தை கம்பர்னு முன்னாடி இருந்து கூட சேக்கிழார் எழுதினார் என்று ஒரு முதலமைச்சர் சொன்னார். அதை இந்த நாடு பார்த்து கொண்டிருந்தது, தாங்கிக் கொண்டிருந்தது. அதற்கு பின்னாலே அதே முதலமைச்சர் அம்பேத்கரை தூக்கில போட்டார். அதையும் இந்த நாடு பார்த்து கொண்டிருந்தது. நீங்கள் ஆட்சியில் இருந்து பார்த்து கொண்டிருந்தீர்கள். அவர் அப்ப ஆட்சியில் இருக்கும்போது சொன்னார், திரும்ப பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஆகவே தொடர்ந்து அபிராமி சொல்ல வராம ஆபிரகாம் லிங்கன் அபிராமின்னு சொன்னார். ஆபிரகாம் லிங்கன் சொல்ல வரல பழனிசாமிக்கு. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பேசினார். ஒண்டி கொண்டி வான்னு சொல்லி வேட்டியை மடக்கி கட்டிட்டு வர முடியுமான்னு சொல்லி சவாலுக்கு கூப்பிட்டார். இதையெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நீங்க அவரை ப்ரோ அது இதுன்னு கிண்டல் பண்றீங்க. ஆட்சிக்கு வந்தால் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும். இந்த 6 மாதத்தை புரட்சி தலைவி அம்மா கொடுத்திருக்கிறார்கள். இந்த 6 மாதத்தை உங்களுக்கு தலைவர் கலைஞர் கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்கின்ற தலைவரும் அதை சொல்லி இருக்கிறார். மூச்சுடவே நீங்க டைம் கொடுக்காம லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினீங்கன்னா இப்படிங்க அப்படி என்ன ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னா நீங்க வருத்தப்படுறீங்க. ஆட்சி மக்கள் தீர்மானிச்சாச்சு. இந்த நாட்டுடைய முதல்வர் மாண்புமிகு விஜய் தான் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு 6 மாதம் என்பது நீங்கள் டைம் கொடுத்தாதான் எதையும் பண்ண முடியும் நாட்டில். ஆகவே அதையே தாங்கிக் கொண்டீர்கள். அப்படிலாம் முதல்வர் அசிங்கமா பேசினார், முதலமைச்சராக இருந்தவர் அல்லு சில்லுன்னு பேசிட்டாருன்னு சொல்லி பெரிய இஷ்யூ பண்றீங்க. ஆகவே சரியாக தெரியவில்லை. ராஜா அவர்கள் தன்னுடைய நிலையை மீறி நிலைப்பாட்டிலே தடுமாற்றம் ஏற்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும், ஒரு சின்ன ஒர்க்கு நீலகிரியில் ஒரு இடத்துல சொன்னேன் பொதுமக்களுக்காக, அது அந்த ஆபீசர்ஸ் கண்டுக்கல செய்யல. அதனால நான் இதை சொல்லல, அது பரவாயில்லன்னு விட்டாச்சு.
ஆகவே எந்த விதத்திலும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை நீங்கள் 6 மாதம் வரை குறை சொல்வதற்கு போகாதீர்கள். அது சரியாக இருக்காது. எம்ஜிஆரான்னு கேட்டாங்க, அவர் பதில் சொல்லிட்டார், நான் எம்ஜிஆர் இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அப்படின்னு திருச்சியில் மிக அழகான பதிலை சொல்லியிருக்கிறார். ஆகவே அங்கே அம்மாவை பற்றி பேசும் பொழுதும் சரி, அவர் ஈக்குவலான தலைவர் இல்லை என்பதை அவரே ஒப்புக்கொண்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பிடுகிறார் அவர். ஆகவே பாராட்டுக்குரியவர், போற்றுதலுக்குரியவர் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதில் என்னன்னா உண்மையான இல்லை கரெக்டான ரீசன், எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு கஷ்டப்பட்டார் பழனிசாமி. எவிடன்ஸோட சொல்றேன், நான் தமாஷ் சொல்ல. அவர் தைரியம் இருந்தே மேல கேஸ் போட்டோம். ஒரே ஒரு லெட்டர் போதும், கவர்னர்கிட்ட போய் இந்த வீணா போன டிடிவி தினகரன் கொடுத்தது, அதில் எழுதியிருக்கு. அந்த எஸ் காமராஜ் கொடுத்த கடிதத்தில் முதலமைச்சராகணும் பழனிசாமின்னு குறிப்பிட்டிருக்கு. அப்ப எப்படி இந்த ஐடியா 3வது இடத்துல இருந்து? ஆகவே இன்னமும் பழனிசாமி அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையை சொல்றேன் நான். அப்புறம் எப்படி முதலமைச்சர் பாப்பார் இது மாதிரி ஆளுங்களை? ஆகவே நீங்க முதலமைச்சர் இனிமேல் ஆக முடியாது. இந்த கட்சியினுடைய தலைமை சரிவு ஏற்படும். நான் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க சொல்றேன், பிஃபோர் த பை எலெக்ஷன் பழனிசாமிட்டு இருந்து பாதி பேத்துக்கு மேல போயிடுவாங்க. இந்த வேலுமணி நேற்று யாரோ துரோகின்னு கத்திருக்காங்க பொள்ளாச்சியில. கரெக்ட், அவங்க கத்தனது வேலுமணியை பார்த்து துரோகின்னு சொன்னது 100% உண்மை. ஒரு நல்ல நண்பராக அவரை என்னுடைய சகோதரர் போல நினைத்தது. அண்ணா என்னை பார்த்தா விட மாட்டார். ஆனா அவ்வளவு மோசமான மனிதர். எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம், கட்சியிலிருந்து போனவங்களெல்லாம் இணைக்கணும், அந்த சின்னமான சசிகலாவை கூப்பிடணும், பன்னீர்செல்வத்திட்ட பேசணும், என்னை போன்ற இருப்பவர்களாம் அழைக்கணும், போகணும்னு. அதனால்தான் நாங்கள் பிரிந்து வந்தோம். தினம் கட்சி விட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆகவே இது எங்க போய் முடியும்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். சொல்லும்போது செம்மலை வெளியில் போயிட்டார் முன்னாள் அமைச்சர், முன்னாள் சபாநாயகர் தனபால் போறார், முன்னாள் ஸ்பீக்கர் வேணுகோபால் போறார். 100கணக்கான பெரிய பட்டியலே இருக்கு. 1/2 மணி நேரம் ஆயிடும். எல்லோரும் வெளியிலே போகிறார்கள். அப்ப ஒற்றுமையா நீங்க சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுது பொய். ஆகவே மறுபடியும் போய் பழனிசாமி காலிலே விடுன்னு சொன்னா நீங்கள் அமைச்சராக வேண்டும் என்பதற்காக முடிவெடுத்து வந்தீர்கள். அதை இந்த அரசாங்கமும் முதலமைச்சரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. திரும்பி ஓடிட்டீங்க. இதுதான் நடந்தது. ஆகவே அந்த பக்கம் அவர் முதலமைச்சராக முயன்றார். ஆகவே இந்த கட்சி எவ்வளவு சிதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் சிதைத்து நாசம் செய்து அம்மாவும் தலைவரும் கண்ட கனவிற்கு இவர்கள் விரோதிகளாக மாறிவிட்டார்கள். போதுமா? வேற அப்புறம் உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லிடுறேன். எந்த நேரமும் தாவேகாவில் இணைவதாக முடிவெடுத்திருக்கிறேன். அதை மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களிடம் அதை இப்பொழுது பேசி முடிவெடுத்து சொல்லி வந்திருக்கிறேன் என்கிற செய்தியையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். காரணம், தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அம்மா அவர்களை பற்றியும் பேசி அண்ணல் அம்பேத்கர் வழியிலே, அஞ்சலை அம்மாள் போன்ற தலைவர்கள் வழியிலே இந்த ஆட்சியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். பிஜேபிக்கு எதிர்ப்பாக இருக்கிறார். ஆகவே அதை வரவேற்றுதான் இந்த கட்சியிலே தாவேகாவிலே இணைய, முதல்வர் தலைமையிலே இணைய இன்றைய தினம் நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். சார், ஒன்று எல்லா பிரஸும் நீங்க கவனிக்கணும் தயவுசெய்து. பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி வந்த பின்னாடி 10 பைசா ஓட்டு கொடுக்காம ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது. இளைஞர்களை வளர்ப்போம் எவ்வளவு பேர் நாங்கள் மேடையில் சொல்லிட்டு இருக்கோம், லீடர்ஸ். இன்றைய தினம் எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறத பார்க்க முடியுது. ஆகவே இந்த நிலையை இந்த முதல்வர் ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, யார் எம்எல்ஏன்னு தெரியலன்னு. கரெக்ட், தெரியாது. அந்த ஓட்டு விஜய் என்பவருக்காக, முதல்வருக்காக போடப்பட்ட வாக்குகள் விசில்ல போட்டாங்க. ஆகவே யார் சட்டமன்ற உறுப்பினர் என்பது அவசியம் இல்லை. அது அந்த தொகுதி தான் தெரிஞ்சுக்கணும், போக போக தெரிஞ்சுக்குவாங்க. ஆக அவர் மீது கொண்ட நம்பிக்கையால் இந்த ஆட்சி வந்தது. பணத்தால் வரவில்லை, 10 பைசா பூத்து பணம் கூட கொடுக்கல. ஆகவே இது போன்ற ஆட்சியை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மக்கள். வரவேற்கிறோம். ஆகவே தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.